ஹாய், நான் சாய்ரம்யா. நான் நலம் யோகா சென்டரில் வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலோட இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர்ஸ் ட்ரைனிங் கேரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இன் 3 months டியூரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது ஒரு 2 to 3 ஆசனாஸ் உங்களுக்கு நான் டெமோ காட்ட போகிறேன். ஓகே, ஃபஸ்ட் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிட்டில் சுக்காசனா போதான சின்முத்ரா வச்சுக்கலாம். சின்முத்ரான்றது உங்களோட ஆள்காட்டி வரலையும் தம் ஃபிங்கரையும் சேர்த்து வச்சுக்கலாம். தொட மேலே இப்படி வச்சுக்கிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கலாம். டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணலாம். நீ பெயின் எதுவும் இல்லாதவங்க, நீ இஷ்யூஸ், நீ இன்ஜுரிஸ்லாம் இல்லாதவங்க எப்படி வஜ்ராசனம்ல உட்காந்துக்கலாம். உட்காந்து டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை ஆர் பத்ரகோணாசனா. இது டெய்போன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு நம்ம அடியில் பட்டு கீழே யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே ஏறி உட்காந்து நம்ம செய்யலாம். இல்லை அது மாதிரி இஷ்யூஸ்லாம் இல்லைன்னு ஜஸ்ட் லீவ் இட். சிட்டின்னு 2 கால் இப்படி சேர்த்து வச்சுட்டு உட்காந்துக்கலாம். நம்ம பட்டர்ஃப்ளை பண்ணுறதுனால லாட்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. நம்மளோட மென்ஸ்ட்ரல் டிஸ்கம்ஃபர்ட்டை வந்து ரிலீவ் பண்ணுது, சயாட்டிக்கா பெயின் ரிலீவ் பண்ணுது. அண்ட் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், அப்டமில் இருக்க இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நம்மளோட லோவர் பாடி, தைஸில், நீஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறது. ஸோ 2 பாதத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு உங்களோட கை ரெண்டையும் இன்டர்லாக் பண்ணிவிட்டு நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு ஃப்ளாப் பண்ணலாம். அப்படி பட்டர்ஃப்ளை ஃப்ளாப் பண்ணுற மாதிரி அப் அண்ட் டவுன் பண்ணலாம். கவனம் உங்களோட மூலாதார சக்கரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்பைனலோட டெட் லாஸ்டில் இருக்கிறதா மூலாதார சக்கரம். ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இனியும் அந்த கவனம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஒரு காம்னஸ், ஒரு ரிலாக்ஸேஷன் ஃபீல் பண்ண முடியும். இதை வந்து எவ்வளோ தடவை பண்ணலாம்னா 30 to 60 கவுண்ட்ஸ் நம்ம பண்ணலாம். இது நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ஓகேவா? 160 கவுண்ட்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா கால் நீட்டிக்கிட்டு உங்களோட ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸ் ஒரு 5 times, ஆப்போசிட் சைட் ஒரு 5 times பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன், ஃப்ரண்ட் அண்ட் பேக். தென் உங்களோட கால் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சைட் வைஸ் பண்ணிக்கலாம். உங்களை ஆங்கிள் ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த ஆசனா ஜானசிரசாசனா. ஜானசிரசாசனா வந்து ரீசெண்டாக ஏதாவது அப்டமனில் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, இல்லை பேக் இஷ்யூஸ், லோ பேக் பெயின் இருக்குது, சயாட்டிக்கா பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஒரு காலை மடக்கி இன்னொரு காலோட தொடையில் இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட 2 கையும் மேலே தூக்கிட்டு பொறுமையாக பெண்ட் பண்ணி இன்ஹேல் பண்ணி டவுன் பண்ணி எக்ஸேல் பண்ணலாம். இப்படி டவுன் பண்ணும்போது உங்களோட அப்டமன் வந்து ஸ்ட்ரெச் பண்ணாமல் அழுத்தாமல் பார்த்துக்கணும். அப் பண்ணிட்டு பொறுமை எந்த அளவு இவ்வளோதான் வருது, ஓகே ஃபைன், அப் டவுன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்றவங்க நல்லா கை மேலே தூக்கி நல்லா கை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு டவுன் ஃப்ளோர் டச் பண்ண மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 5 times பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 times டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணலாம். ஆஃப்டர் தட் 2 கையும் நல்லா மேலே தூக்கிட்டு பெண்ட் பண்ணி முடிஞ்சால் உங்களோட பிக் டோட்டி கேட்ச் பண்ணலாம், இல்லையா ஆங்கிள் கேட்ச் பண்ணிக்கலாம். உங்களோட நெத்தி வந்து முட்டியில் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸ்டே பேக் ஃபார் 10 counts. நார்மல் ப்ரீத்திங் வேணும். எக்ஸேல் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆப்போசிட் சைட் பண்ணணும். இந்த காலை மடிக்கிட்டு இந்த காலோட தொடையில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே மாதிரி பண்ணணும். சேம். ஓகேங்களா? அடுத்த ஆசனா வக்ராசனா. வக்ராசனா வந்து சிவியராக பேக் பெயின் இருக்கிறவங்க, அப்டாமினல் சர்ஜரி பண்ணவங்க இப்படி நார்மல் சுக்காசனத்தில் உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ரைட் நீல வச்சு பெண்ட் லைட்டாக ரிட்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி ஆப்போசிட் சைட் இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணிக்கலாம். மற்றவங்க 2 காலையும் நீட்டிக்கிட்டு இப்போ நான் ரைட் லெக்கு பெண்ட் பண்ணுறேன். பெண்ட் பண்ணிவிட்டு நல்ல உடம்பு கூட இப்படி சேர்த்து வச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்டை ரைஸ் பண்ணி ரைட் நீல நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம்.
எல்போ வந்து ரைட் நீ இப்படி டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். பின்னாடி ரைட் ஹேண்ட் வந்து இப்படி பின்னாடி வச்சுட்டு பின்னாடி இப்படி திரும்பிக்கும். ஸோ இப்படி நீங்கள் திரும்பும்போது நல்லா இப்படி உங்களுக்கு ஸ்ட்ரெச் வந்து அப்டமனில் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். இப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்பைனோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும், கான்ஸ்டிபேஷன் அண்ட் அது ப்ளோட்டிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகும். அண்ட் முக்கியமாக டம்மி ரெடியூஸ் ஆகும். அண்ட் நம்மளோட ஆங்ஸைட்டி இதெல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஸோ இது நல்லா இப்படி வச்சுட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ரெச் வந்து நல்லா ஃபீல் பண்ணி பண்ணணும். அதேமாதிரி ஆப்போசிட் சைட் இப்போ லெஃப்ட் லெக் வச்சுருக்கேன். இப்போ ரைட் ஹேண்டில் கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா வயிற்றோட உடம்போட ஒட்டி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும். இது பண்ணிட்டோம்னா திருப்பி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், காலிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நாடி சுத்தி பிராணாயாமம் பண்ணலாம். இதுவும் நீங்கள் நார்மலாக சுகாசனில் உட்காந்துக்கலாம், இல்லை வஜ்ராசனத்துலேயும் உட்காந்துக்கலாம். நீ பெயின் இல்லாதவங்க வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம், மற்றவங்க நார்மலாக சுகாசனத்தில் உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் வந்து சின் முத்ராவில் வச்சுக்கலாம், ரைட் ஹேண்ட் வந்து நாசிக முத்ராவில். ஃபர்ஸ்ட் 2 ஃபிங்கர்ஸை பெண்ட் பண்ணி லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வந்து ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இப்படி பண்ணிவிட்டு அப்புறமா இன்ஹேல் பண்ணுறோம். லெஃப்ட் சைடு இன்ஹேல், ரைட் சைடு எக்ஸேல் பண்ணுவோம். உங்களோட ரிங் ஃபிங்கரை லெஃப்ட் நாஸ்ட்ரில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் சைடு எக்ஸேல் பண்ணுறோம்.